நன்றி சாதிக் பாட்சா அவர்களே. அடுத்ததாக இவ்வளவு விளம்பரப்படுத்திய நூலை இப்பொழுது வெளியிட வேண்டாமா? குடிசைகள் எப்போது கோபுரங்களாகும் என்ற அருவி கவிஞர் ஆனந்தரவியின் கவிதை நூலை திருமதி சங்கரி நாராயணன் அவர்கள் வெளியிட முதல் பிரதியை மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நூலாசிரியர் வந்து கொடுங்க. நன்றி. அடுத்த பிரதியை திருமதி சங்கர நாராயணன் அவர்கள் வெளியிட பேராசிரியர் சுபவி அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நன்றி. அடுத்த பிரதியை திருமதி சங்கர நாராயணன் அவர்கள் வெளியிட நமது பேராசிரியர் அப்துல்லா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அடுத்த பிரதியை டிவிஎஸ் மேலாளர் அலா அவர்கள் திருமதி சங்கரி நாராயணன் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வார்கள். கொடுத்து கொண்டே இருந்தால் வாங்குவது எப்படி? நூலாசிரியர் அவர்கள் திருமதி சங்கரி நாராயணன் அவர்களுக்கு தனது படைப்பினை இப்பொழுது வழங்குவார்கள். அறிமுகப்படுத்திய அருவி கவிஞரையும் அவரின் கவிதை நூலை வெளியிட்டு கௌரவப்படுத்திய சிறப்பு விருந்தினர் திருமதி சங்கரி நாராயணன் அம்மாவிற்கும் நன்றி பாராட்டுகிறது குவைத் தமிழ். அடுத்து முத்தான 3 நூல்களின் ஆசிரியர், தமிழ் வித்தான குவைத் தமிழ் இதழுக்கு இணை ஆசிரியர், குடிசைகள் எப்போது கோபுரங்களாகும் கவிதை நூல் வெளியீட்டு நிகழ்வினால் ஆனந்த சிறகெடுத்து பறந்து கொண்டிருக்கும் அருவி கவிஞர் ஆனந்தரவி அவர்களை வருக, அவையோர்களின் அன்பை பெறுக. மற்ற மொழிகள் எல்லாம் பேச்சாகவே போகட்டும், என்னை பெற்ற தமிழோ மூச்சாகவே வாழட்டும். மற்ற மொழிகள் எல்லாம் பிறந்தே வளர்ந்த மொழி, என்னை பெற்ற தமிழோ வளர்ந்தே பிறந்த மொழி என்று கூறி, இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் எனக்கு என்ன பேசுவது என்று கொஞ்சம் மகிழ்ச்சியில நனைஞ்சிட்டேன். இங்கு தாயகத்திலிருந்து அழைப்பை ஏற்று இங்கு வருகின்றிருக்கும் இங்கு மேடையில் வீற்றிருக்கும் என் உயிரில் கலந்த என் உறவுகளுக்கும், குவைத் சார்பாக அழைப்பை ஏற்று இங்கு வருகின்றிருக்கும் என் உறவுகளாக உங்களுக்கும் முதலில் நான் வருக வருக என்று கூறுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நூலை இங்கே வெளியிட்ட குவைத் தமிழுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, என்னை அம்மா சிவசங்கரி நாராயணன் அவர்களை அழைக்க வேண்டும் என்று கூறினார்கள். நிலவை அறிமுகம் செய்ய அறிக்கன் விளக்கோடு அவசரமாக வந்துள்ளேன். ஆதிமொழி தமிழாலே ஆரம்பிக்கின்றேன், அகலம் தந்த என் தமிழுக்கு சிகரம் வைக்கின்றேன். சூரிய குடும்பத்திலிருந்து சுடர் வாங்கி ஆரியத்தை விளக்கிற ஆதாய விளக்கு, பெண்கள் விடுதலைக்கு உன்னால் தான் விடியும் கிழக்கு. குறிப்பு கொள்கையை குடை சாய்த்து விட்டு
வீரிய தமிழை சுமந்து வந்த விடியலின் வெளிச்சமே, தடையின்றி ஊட்டெடுக்கும் தாய்மொழி சுமந்து வந்த விதையின் விருச்சமே, அம்மாவின் கரும்பு தமிழ் கேட்டால் இரும்பு விலகும், அம்மாவின் கரும்பு தமிழ் கேட்டால் இரும்பு விலகும், மேடையிலே உன்னால் தான் கருத்து தமிழும் கைவிடித்து பழகும், உன்னால் தான் மேடையிலும் கருத்து தமிழும் கைவிடித்து பழகும். இலக்கிய துறையா, விடுதலை துறையா, எழுத்து துறையா, எத்துறையும் முத்திரை வகிக்கின்ற எங்க முதலடியே அம்மா சிவசுந்தரி நாராயண அவர்களே, வருக வருக, தங்களுடைய இலக்கியத்தை பருக தருக. நன்றி, வணக்கம்.